கைஸ் இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கைஸ் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் எடுத்தேன். உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். லெட்ஸ் வாட்ச். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ 3 என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செருப்பு பேக் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் உள்ள கிளாக் ரூம் இருக்கான். ஸோ அங்கே வச்சுருந்தோமா. ஸோ உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா 2வது கோபுரம். ஸோ உள்ளே போனோடனே தான் அந்த மெயின் கோபுரம் இருக்குமா. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் போடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. காட்டுறேன் பாருங்கள். ஈவினிங் டைமில் அவ்வளோ கூட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த ரிலீஜன் இருந்தாலும் வரலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜனுக்கு மேலே ஒரு பொக்கிஷம் மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே இந்த கோபுரம் பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நந்தி, பெரிய நந்தி. ஸோ காட்டுறேன். உள்ளே தான் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய லிங்கமாக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாலஜிக்கல் மேட்ருக்கெல்லாம் அப்படியே பார்க்க வரலாம். கோவிலோட வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஈவினிங் டைமில். ஸோ நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வியூ. அப்படியே இப்போ இந்த டாப் ஆங்கிள் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே நான் பேக் சைடில் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோபுரங்க. ஸோ இதுதான் வியூ. அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுற பாருங்க. ஸோ ஏகப்பட்ட ஹிஸ்டாலஜிக்கல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக கிட்ட போய் காட்டுறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே QR கோடு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணோன்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாக வருது. ஸோ வேணும்னா இதை ஸ்கேன் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் வரேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது மைண்டு. ஸோ அதுக்கு தான் வராங்க. ஸோ சாமி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் சாமி பார்த்துடலாம். ஸோ இந்த ஹிஸ்டாலஜிக்கல் இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த கோபுரத்தையே பார்த்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங் ஆகுது. ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோபுரத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது. எல்லாருமே போகிறாங்க. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாம் உள்ளே என்ன சாமி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு லேடர் மாதிரி இருக்குது. ஸோ அது மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைடு கூட இருக்காங்க. ஸோ அவர் தான் கைடு. ஸோ அவருக்கு பே பண்ணிங்கன்னா இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேரம் பேசி கேட்கணும். சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ சாமி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு பெருசாக இருந்தது. சாமி கும்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வைபாக இருந்தது. ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தேன். ஸோ கோயில் வந்தோடனே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. ஸோ நீங்களும் டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பெரிய கோயில் வாங்க. ஸோ சாமிக்குன்னு இல்லை, இந்த ஹிஸ்டாலஜிக்கல் பார்க்கறதுக்காக இன்னும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஃபுல்லாக லைட் போடுவாங்களாம். ஸோ அந்த லைட் செட்டப்பெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குன்றாங்க. ஸோ 6 மணி ஆகிடுச்சு. ஸோ மேலே போட்ட உடனே அப்படியே ஒரு ஃபுல் வியூ கவர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காசு போடுறாங்க. ஒருத்தவங்க போட்டாங்கன்றதுக்காக எல்லோரும் போட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதாங்க பேக் சைடு வியூ. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு சத்தியமாக தெரியல. நான் சொன்னேன்ல அந்த கிணறுல ஒருத்தவங்க எட்டி பார்த்தா எல்லாம் எட்டி பார்த்து காசு போடுறாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. இங்கே வர மாதிரி இந்த ஈவினிங் டைமில் வாங்க. மதியான டைம்லலாம் வந்தீங்கன்னா கோயில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலே வைக்க முடியாது. ஃபுல்லாக கால் கொதிக்கும். தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நடக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம். அதனால் வர மாதிரி இந்த ஈவினிங்கில் வாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன சாமி இருக்குதுன்னு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா முருகர் தான் இருக்கார். ஸோ 6 முகத்தோடு முருகர் இருக்கார் மயில் மேலே உட்காந்துன்னு. ஸோ முருகர் கோயில் இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி ஒன்று காட்டியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வச்ச நந்தி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்த மன்னருக்கு வச்சது. நம்ம பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வச்ச நந்தி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இன்னும் போடலை. அந்த சைடும் கோபுரத்தை தாண்டியே லைட்டெல்லாம் போட்டாங்க. ஸோ ஃபுல்லாக லைட் போட்டோடனே நான் காட்டுறேன். நான் சொன்னேன்ல லைட் போட்டாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்படியே காட்டுறேன். இதுக்கு தான் ஈவினிங் டைமில் வாங்கன்னு சொன்னேன். பாருங்கள் வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். லைட்டெல்லாம் போட்டால் அப்படியே கோவில் ஃபுல்லாகவே லைட்டிங்காக இருக்கும்.
ஸோ நார்மலோட பார்க்குறதோட இந்த லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கு பாருங்களேன். அவ்வளோதாங்க இந்த விலாக் இதோட முடியுது. ஸோ தஞ்சாவூருக்கு வந்தால் தலையாட்டு பொம்மை வாங்காமல் இருந்தால் எப்படி, ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.